அண்மை செய்தி. வங்கக்கடலில் அடுத்த 48 மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்கள். வணக்கம். தெற்கு மியான்மர் கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வருவது அடுத்த 48 மணி நேரத்துல இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகக்கூடும் என தற்பொழுது சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதனால தமிழகத்திற்கு மழைக்கான பாதிப்பு என்பது அதிக அளவு இருக்காது என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அது உருவான பிறகு அது திசை அதோட தீவிரத்தன்மையை பொறுத்து மழைக்கான சூழல் என்பது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மழைக்கான சூழல் என்பது கணிக்கப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. ஏன்னா வடகிழக்கு பருவமழை தொடங்கியதற்கு பிறகாக இந்த மோன்டா புயலானது ஆந்திரா ஒரிசாவுக்கு கரையை கடந்தால் கூட தமிழகத்திற்கு பெரிதான மழைக்கு பாதிப்பு இல்லை என கூறப்பட்டாலும் கூட தெற்கு மியான்மர் கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு அந்தமான் கடற்பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வருவதன் காரணமாகவும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகக்கூடும் என தற்பொழுது சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது அந்தமானை ஒட்டி உருவாக இருப்பதன் காரணமாக தமிழ்நாட்டிற்கு இதனால் மழைக்கான பாதிப்பு என்பது குறைவாகத்தான் இருக்கும் எனவும் தொடர்ந்து உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியுடைய நகர்வுகளை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.